மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு காலையில எழுந்த உடனே எனக்கு காஃபி குடிச்சாதான் டாக்டர் அந்த நாளே வந்து எனக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்குன்னு சொல்றவங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ காஃபி டீ யாரெல்லாம் வந்து குடிக்கலாம், அதுல என்ன நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு, யாரெல்லாம் காஃபி டீயை கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணும், எந்தெந்த டைம்ல காஃபி டீயை எடுத்துக்கிறது நல்லது, எந்த அளவுல எடுத்துக்கிறது நல்லது, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். காஃபி அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல அதிகமா மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் என்ன அப்படின்னா காஃபி தான். அது ஃபுட்டு தானே டாக்டர், அது என்ன ட்ரக்னு சொல்றீங்க அப்படின்னா அது ஒரு ட்ரக் தான். ஆக்சுவலி அது வந்து நமக்கு டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், ஸோ நம்மளோட பாடியில வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்காகவும் அது வந்து ஒரு ட்ரக்கா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதனுடைய சுவையும் மனமும் வந்து நல்லா இருந்ததுனால நிறைய வந்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து அது உணவா வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த காஃபி டீயை பொறுத்த வரைக்கும் காலையில எழுந்தவுடனே அந்த காஃபி டீயோட தான் அந்த நாளை தொடங்குறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு உடல் சோர்வு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதை நீங்க வந்து தவிர்க்கிறதுக்காக தான் காஃபி டீ வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ முதல்ல காஃபி டீ யாரெல்லாம் எடுக்கலாம், ஸோ என்னென்ன நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ காஃபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல டைஜஷனை வந்து அது கொடுக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க காஃபியை வந்து எடுத்துக்கலாம். இந்த காஃபியை பொறுத்த வரைக்கும் நாம எடுத்துக்கிற மாதிரி பால், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து கிடையாது. ஒரு பிளெயின் காஃபியா வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு நல்லா வெது வெதுப்பா வெந்நீரோட காஃபி பவுடர் மட்டும் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல சர்க்கரை, பால் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா இது வந்து நீங்க ஒரு புரோட்டீனோ ஒரு ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பிளைனா ஒரு காஃபி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஸ்டொமக்ல பெப்டைட் ஒய் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து இது அதிகப்படுத்துது. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து சாட்டிட்டியை கொடுக்குது, சாப்பிட்ட ஒரு திருப்தியை வந்து கொடுக்குது. ஸோ நீங்க காலையிலையும் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு வெது வெதுப்பான வெந்நீரோட வந்து நீங்க காஃபி பவுடர் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து குறையும். இன்னொன்னு, நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க, ஒரு அத்லட்டா வந்து இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்க வந்து காஃபி வந்து எடுத்துக்கலாம். இப்பவும் வந்து சுகரும் பாலும் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ ஏன்னா காஃபி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு என்டூரன்ஸை வந்து கொடுக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஒரு கண்டினியூஸா பண்ற மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒருவேளை ஒரு அத்லட்டா இருக்கீங்க, இல்ல வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து காஃபி வந்து எடுத்துக்கலாம். இந்த 2 நபர்கள் தான் காஃபியை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மற்ற எல்லாருமே வந்து காஃபி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் விஷயம், எப்பெல்லாம் காஃபி யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில காஃபி குடிச்சாதான் டாக்டர் எனக்கு டாய்லெட் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காஃபி குடிக்கும் போது அது வந்து ஸ்டொமக்கை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இதன் மூலமாக இந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அதனாலதான் உங்களுக்கு வந்து மோஷன் போகுது. ஆனா இது வந்து காஃபி குடிக்கிறதுனால மட்டும் நடக்கிறது இல்லைங்க. நீங்க ஒரு ஜீரக தண்ணி குடிச்சாலும் நடக்கும், இல்ல வெது வெதுப்பா நீங்க வெந்நீர் குடிச்சாலுமே உங்களுக்கு கேஸ்ட்ரிக் எம்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நம்மளுடைய இந்த ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய மோட்டிலிட்டி வந்து அதிகமாகி அந்த அசைவு இயக்கங்கள் அதிகமாகி வந்து உங்களுக்கு மோஷன் வரக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும். ஸோ அதனால காலையில எழுந்தா எனக்கு காஃபி குடிச்சாதான் மோஷன் போகுதுன்னு சொல்றவங்க நீங்க வெந்நீர் குடிச்சு பாருங்க, இல்லைன்னா ஜீரக தண்ணீர் இல்ல சோம்பு தண்ணீர் குடிச்சு பாருங்க. அதே ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, காஃபி டீ வந்து குடிச்சாதான் எனக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஸோ காலையில நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன் டாக்டர், ஸோ 10 மணிக்கு தான் நான் காலையில ஃபுட்டே எடுத்துக்கிறேன், இதுக்குள்ள ஒரு 3 காஃபி குடிச்சாதான் காலையில வந்து பசங்களை கிளப்புறதுல இருந்து அதே மாதிரி வந்து நான் வேலைகளை செய்யணும் அப்படின்னாலே எனக்கு காஃபி ஒரு 3 வாட்டியாவது எடுக்கணும். எதனால காஃபி வந்து எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னா காலையில எழுந்ததுக்கு அப்புறமா நம்ம பாடியில கொஞ்சம் கொஞ்சமா அடினோசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஈவினிங் ஆகும்போது இதனோட அளவு வந்து இன்னும் வந்து அதிகமா இருக்கும். இது எதனால உருவாகுது அப்படின்னா நம்ம பாடியை வந்து ஒரு செடேட்டிவ் எஃபெக்ட் கொண்டு போறதுக்கு, நல்ல ஒரு தூக்க உணர்வை கொண்டு வர்றதுக்காக, உடம்புக்கு ஒரு சின்ன டயர்ட்னஸை கொடுக்கறதுக்காக இது இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கிறது. ஸோ இந்த ஒரு அடினோசின் கரெக்டா இருந்தாதான் நைட்ல நல்ல ஒரு தூக்கம் வந்து இருக்கும். ஆனால் இந்த காஃபி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அடினோசின் ரிசெப்டார்ஸை போய் பிளாக் பண்ணி இதனுடைய எஃபெக்டை வந்து நமக்கு குறைச்சிடும். ஸோ அதனாலதான் நம்ம காஃபி குடிச்சோன்னே ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷா வந்து உணர்றோம். என்ன பிரச்சனை அப்படின்னா இது டெம்பரவரியா தான் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணும். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறமா திருப்பியும் அந்த அடினோசின் அதே அளவுல இருக்கும்.
சடனா நம்ம உடம்புல வந்து பம்ப் ஆகும். ஸோ அப்பதான் நமக்கு உடனே ஒரு டயர்ட்னஸ் வந்து வரும். ஸோ ஒரு காஃபி குடிச்சாதான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து இது டெம்பரவரியான ஒரு எஃபெக்ட். நீங்க எப்பெல்லாம் வந்து காஃபி குடிக்கிறீங்களோ ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். அதனாலதான் ரிப்பீட்டடா நம்ம வந்து காஃபி குடிச்சிட்டே வந்து இருக்கோம். ஸோ நிறுத்தணும் அப்படின்னா உடனடியா வந்து அந்த அடினோசினோட அளவு வந்து ஆல்ரெடி அதிகமா இருக்கு. அது நம்மளுடைய பிரெயினை வந்து ஒரு ஹேக் பண்ணும். ஸோ உடனடியா நமக்கு டயர்ட்னஸ் வந்து தெரியும். அதனாலதான் நீங்க அடிக்கடி காஃபி குடிச்சிட்டே இருங்க. நீங்க பெட்டர் அதுக்கு பதிலா வெதுவெதுப்பா வெந்நீரோ இல்ல வந்து ஏதாவது வந்து நீங்க எலுமிச்சை தேன் கலந்த ஒரு பானமோ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து வராது. அதே மாதிரி இந்த அடினோசினோட பாதிப்பும் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். 3வது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா காஃபி டீயை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆசிட் செக்ரேஷன் வயிற்றுல அதிகமா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நமக்கு வயிறு பகுதிக்கும் இந்த ஈசோஃபேகஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய வால்வ் நம்ம சொல்லுவோம். அந்த வால்வ் வந்து வீக்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆசிட் வந்து மேல வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த காஃபில இருக்கக்கூடிய கெஃபைன் அப்படிங்கிறது இந்த வால்வை வந்து வீக் ஆக்கிடும். அது மட்டும் இல்லாம ஸ்டொமக்ல கேஸ்ட்ரின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுனால இது வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷன் அதிகப்படுத்தும். ஸோ அதனாலதான் ஆசிட் கம்ப்ளைண்ட் வந்து இருக்கிறது. எனக்கு அடிக்கடி வந்து நெஞ்செரிச்சல் வந்து இருக்கும், வயிற்றுல இருந்து ஆசிட் மேல வந்துரும், ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஜிஆர்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க காஃபியை அடிக்கடி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து ஹார்ட் பீட் ரைஸ் வந்து அதிகமா இருக்கும் டாக்டர், ஆன்சைட்டி அதிகமா இருக்கும். நிறைய பெண்களை வந்து பார்க்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் வந்து பதட்டம் ஆயிடுவேன். அதே மாதிரி திடீர்னு ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகும், வேர்த்து கொட்டும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா காஃபியை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ அந்த காஃபியை பொறுத்த வரைக்கும் அது ஹார்ட் பீட்டை வந்து ரைஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து உங்க உடம்புல இந்த நாரெஃபிரெப்ரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை அதிகப்படுத்துறதுனால ஸோ அது வந்து உங்களோட ஹார்ட் பீட்டை ரைஸ் பண்ணி உங்களுக்கு படபடப்பை உண்டாக்கும். சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை வந்து இது அதிகப்படுத்தும். ஸோ அதனால படபடப்பு இருக்கிறவங்க காஃபியை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. என்ன காஃபியை பத்தியே சொல்லிட்டே இருக்கீங்க, டீ எடுத்துக்கலாமா அப்படின்னா, காஃபில ஒரு கப் காஃபில வந்து 200 மில்லிகிராம் அளவுக்கு கெஃபைன் இருக்கு அப்படின்னா, ஒரு கப் வந்து நீங்க டீ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல 20 மில்லிகிராம் கெஃபைன் வந்து இருக்கு. அதையும் நீங்க 5 கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா அந்த கெஃபைனோட அளவு வந்து அதிகமாயிடும். ஸோ காஃபிக்கு டீ பெட்டர், பட் ஆனாலும் ரிப்பீட்டடா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனையை வந்து கொடுக்கும். ஸோ இத்தனை பிரச்சனை இருக்கு டாக்டர். இப்போ காஃபி குடிச்சு நான் வந்து பழகிட்டேன், அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. காஃபி டீக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? ஸோ ரொம்ப ஈஸியா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். காலையில எழுந்த உடனே நீங்க சுக்கு மல்லி காஃபி வந்து எடுத்துக்கலாம். இப்போ காஃபி டீ தப்புன்னு சொல்லிட்டீங்க, ஆனா இந்த காஃபி டீயை நான் குடிச்சு பழகிட்டேன் டாக்டர், இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நம்ம ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடிய சில ஆல்டர்னேட்டிவ்ஸே வந்து இருக்கு. ஸோ நீங்க காலையில எழுந்த உடனே சுக்கு மல்லி காஃபி வந்து எடுத்துக்கலாம். சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுக்கு அப்படிங்கிறது உங்களுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது கூட தனியா சேர்த்துக்கும் பொழுது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். ஸோ காலையில நீங்க வந்து சுக்கு மல்லி காஃபியை வந்து நீங்க எடுத்துக்கலாம். டாக்டர் எனக்கு அந்த காஃபியோட அரோமா தான் என்னை வந்து அந்த காஃபியை குடிக்க தூண்டுறதே, ஸோ மற்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த அரோமாவே கிடையாது அப்படின்னு சொன்னா நீங்க தேற்றான் கொட்டை காஃபி வந்து எடுத்துக்கலாம். இந்த தேற்றான் கொட்டை அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன விதைகளா வந்து அது இருக்கும். அதை நல்லா நீங்க வாங்கிட்டு ஒரு வானல்ல போட்டு நல்லா அதை வந்து நீங்க வறுத்துருங்க. அது நல்லா ப்ரௌன் கலர்ல மாறிடும். ஸோ அதுக்கப்புறமா அதை பொடி பண்ணி இதை நீங்க வந்து காஃபியா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே அரோமா வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு சின்ன ஒரு மைல்டான ஒரு கசப்பு சுவையும் நம்ம எப்படி காஃபில இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டேஸ்ட்டும் வந்து இருக்கும். ஆனால் இது வந்து கூடுதலா உடலுக்கு நல்லதை வந்து கொடுக்கும். நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஆன்சைட்டி லெவலை வந்து குறைக்கும், ஆசிட் ரிஃப்ளக்ஸையும் வந்து இது சரி பண்ணும். இன்னும் சொல்ல போனா உடல்ல வந்து ஒரு அதிகப்படியான சூடு இருக்கிறதையும் வந்து இது குறைக்கும். ஸோ உடலை வந்து நல்லா தேற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேற்றான் கொட்டையிட்டு தேற்று மைந்தரை அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. பாடியை ரொம்ப ஹெல்த்தியா வந்து வச்சிருக்கும். ஸோ இந்த தேற்றான் கொட்டை காஃபி வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே சமயத்துல எனக்கு வந்து செரிமான சக்தி சரியா இல்லை டாக்டர், காஃபி குடிச்சாதான் வந்து எனக்கு மோஷன் போகுது அப்படின்னு சொல்றவங்க சோம்பு தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம். சோம்பு நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அது கூட வந்து எலுமிச்சை சாறு, நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த மோஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராம தடுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. நெல்லிக்காய் சேர்ந்த டீ மாதிரி எடுத்துக்கலாம், செம்பருத்தி சேர்ந்த டீ மாதிரி எடுத்துக்கலாம், கிரீன் டீ வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஃபி டீயை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ காஃபி டீ அப்படிங்கிறது வந்து நாம உண்டாக்குன ஒரு வழக்கம் தான்.
அதனால மட்டும்தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னு இல்லை. அது நம்ம எனர்ஜி கிடைக்கிறத வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நமக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து சோர்வு தான் வந்து கொடுக்குது. ஸோ அதே மாதிரி காஃபி டீ குடிச்சாதான் எனக்கு மோஷன் போகணும்னு சொல்றவங்க சோம்பு டீயை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி காஃபி டீ வந்து இருக்கு, எனக்கு நான் வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கணும், அதே மாதிரி வந்து நான் வந்து பிசிக்கலா ஆக்டிவா இருக்கணும்னு சொல்றவங்க வந்து சர்க்கரை அதே மாதிரி பால் சேர்க்காம வந்து காஃபி வந்து எடுத்துக்கலாம். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க, படபடப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா காஃபி டீயை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சுக்குமல்லி காஃபியை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த காஃபி டீ பத்தி முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, யாரெல்லாம் இதை கண்டிப்பா வந்து எடுத்துக்க கூடாது, இதற்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.